விசித்ரா வந்து தினேஷோட தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி மீண்டும் மீண்டுமே பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கவே இல்ல. வந்து அவங்க வந்து பிரதீப் வெளிய போனதுக்கு அவங்க பிரதீப்‌க்கு ஆதரவா பேசுனனால தான் மக்கள் எல்லாமே அவங்களுக்கு ஆதரவு குடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தினேஷ், அர்ச்சனா அதே ஸ்டாண்ட் எடுத்தனால அவங்களுக்கும் ஆதரவு குடுத்தாங்க. இப்ப விசித்ராவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அது மாரி மட்டமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தினேஷ பெர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி நல்லா தெளிவா தெரியுது. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே நடக்காது. விசித்ரா இந்த வாரம் பணப்பெட்டி எடுக்கல அப்படின்னா, கண்டிப்பா அவங்க எலிமினேட் ஆயிருவாங்க. ஏன்னா, இந்த தடவ பார்த்தீங்கன்னா, தினேஷ் கிட்டத்தட்ட 87% வாங்கியிருக்காங்க. விசித்ரா வந்து 13% தான் வாங்கியிருக்காங்க. விசித்ராவோட அந்த பேச்சு வந்து பிடிக்கல. கமலஹாசனே கூப்பிட்டு கண்டிச்சாலும், அவங்க திருந்துற மாரியே தெரியல. திரும்பவும் பெர்சனல் அட்டாக்கா கொண்டு போய் தினேஷ அட்டாக் பண்ற மாரி தான் அவங்களுடைய மூவ்லாம் இருக்குது. அத பார்த்து மக்கள் வெறுப்படைஞ்சு தான் இப்ப 13% தான் போட்டிருக்காங்க. அதோட விசித்ராவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ரச்சிதா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அத வந்து ஆன்லைன்ல கொண்டு வந்து போட்டுட்டு இருக்காங்க. போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விசித்ராவோட இந்த கேம்ல வந்து ரச்சிதாவும் மாட்டிக்குவாங்களோ அப்படிங்கிற மாரி தான் தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரம் பணப்பெட்டிய விசித்ரா எடுக்கல அப்படின்னா அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க அப்படின்னு தெளிவா தெரியுது. நன்றி, வணக்கம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்க கருத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.